எக்க தண்ணி வந்து ரொம்ப நேரம் ஆகுதா? எத்தனை குடம் பிடிச்சி எவ்வளோ வரும்? தண்ணி எப்போ வந்துச்சுன்னுலாம் தெரியாது சரசு. நான் வரும்போது நான் இவையே தான் பிடிச்சிக்கிட்டு இருந்தாவ. நான் வந்ததும் அதுக்கப்புறம் நான் ஒரு லைனு பிடிச்சேன் 5 குடம். அதுக்கப்புறம் தண்ணி நின்னாலும் நின்று போயிருமோன்னு பயந்து சரி ஒரு 2 குடத்தை வச்சு மாற்றி மாற்றி எடுத்துக்கிடலாமான்னு இப்போ ஒரு குடத்தை தூக்கிட்டு வந்தேன். தண்ணி எல்லாம் நீ வரும்போது தான் வந்துச்சு. நானும் ஒரு லைனு தான் பிடிச்சேன். இங்கே யாரும் கூடலாம் பிடிச்சிடல. பிங்கி, என்ன இப்போ உங்களை யாரும் எக்ஸ்ட்ரா பிடிச்சாவன்லாம் ஒன்றும் சொல்லலை. எப்போ தண்ணி வந்துச்சு என்னன்னு தெரியலையேன்னு தான் கேட்டிருந்துச்சு. அதுக்குள்ளே நீங்கள் உங்கள் பாட்டுக்கு உங்கள் இஷ்டத்துக்கு பேச ஆரம்பிச்சிடாதீங்க. நான் 4 கூட எக்ஸ்ட்ரா எடுக்கலான்னு பார்த்தா கரெக்டான நேரத்துக்கு வந்து தொலைஞ்சிட்டாளுவே. என்னத்த பண்ண? அடுத்து பெரிய பொண்ணு, இந்தா குடம் நிறைஞ்சிருச்சு, வா உன் குடத்தை வை. இந்த வாரேன். எக்க நான் வீட்டுக்கு போயிட்டு குடம் எடுத்துட்டு வரேன்னு. நீ போ வீட்டுக்கு போயிட்டு குடத்தெல்லாம் எடுத்துக்கிட்டு வா. என்னதான் வீட்டில் மோட்டர் கிட்டுன்னு எல்லா வசதி வாய்ப்பும் வச்சிருந்தாலும் தெரு வைப்புலேயே விடப்படாதுன்னு சொல்லி தண்ணிக்கு வந்துடுறாளுவே. என்னதான் அல்ப புத்தி வள தெரியல இதுவளுக்கு. என்ன 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 நடக்குதுங்க இங்கே இப்போ ஒரு வெட்டு குத்து நடக்க போகுது. வேற என்ன? அது என்ன பேச்சுங்க? தெரு வைப்புல என்ன வசதி வாய்ப்பு இருக்கையே வந்து தண்ணி எடுக்கப்படாதுன்னு ஒரு சட்டம் இருக்கா என்ன? எல்லாருக்கும் தான் போட்டு வச்சிருக்க பஞ்சாயத்துல இருந்து தண்ணி பைப்பு. யார் வேணாலும் வந்து எடுக்கலாம். இங்க பாருல லட்சுமி, நான் உனக்கும் சேர்த்து தான் பேசிக்கிட்டு இருக்கேன். நம்ம வீட்டுகளுக்கு இந்த மாதிரி மோட்டர்லாம் போட்டு வைக்கல. நம்ம இந்த தெரு பைப்பு தண்ணியை தான் எடுத்து யூஸ் பண்ணியோம். அவ வீட்டுல அப்படியா பங்களா மாதிரி வீட்டை கட்டி வச்சுட்டு வீட்டுக்குள்ளேயே மோட்டர் போட்டு வச்சிருக்கா. அவ எப்பனாலும் நினைச்ச நேரத்துக்கு சுவிட்சை தட்டி மோட்டரை போட்டு தண்ணியை எடுத்துக்கிடலாம். நம்மளும் அப்படியா? தண்ணி இல்லைன்னா வீட்டுல குண்டி காஞ்சி போகும். அதுக்கு தான் உனக்கும் சேர்த்து பேசிக்கிட்டு இருக்கேன். நீ என்னன்னா உன் கூட்டாளிக்கு சப்போர்ட் பண்ணி என்ன மதிக்கட்டு அலையாத. இங்க பாருங்க பிங்கி கிழவி. அடடா, பல நாளுக்கு அப்புறம் இப்பதான் தெருவைப்பு சண்டை மறுபடி சூடு பிடிக்குது. பாப்போம் நாமளும் உட்கார்ந்து. அட, யார் வீட்டு வேலைன்னு தெரியலையே. சரி, யாருதான் இருந்தா நமக்கு என்ன? நம்ம கொஞ்ச நேரம் இல்லை டிக்கியை பார்க் பண்ணி உட்கார்ந்து மேட்சை பார்த்துட்டு போவோம். இங்க பாரு பிங்கி, நான் ஒன்றும் எல்லாரும் மாதிரியும் லைனுக்கு 5 குடம்லாம் பிடிக்காண்டேன். ஏதோ அப்பப்போ ஒரு லைனில் வந்து 1 குடம் 2 குடம் பிடிப்பேன், அவ்வளவுதான். அதுவும் வீட்டு தேவைக்கு யூஸ் பண்ணுறதுனால தான் வந்து பிடிக்கேன். சும்மா ஒன்றும் தண்ணியை வீண் பண்ணுறதுக்கு ஒன்றுங்க நான் எடுக்க வரல. உங்களுக்கு தண்ணி கிடைக்கப்படாதுன்னு எங்கள் மாமியார் எடுத்துகிட்டு வர சொல்லிச்சு, அதனால நான் வாரேன். இல்லாட்டினா எனக்கு இதுக்கு தண்ணி. அதான் வீட்லயே மோட்டர் போட்டு வச்சிருக்கல்ல, அப்புறம் எதுக்கு உன் மாமியார் இங்க வந்து தண்ணி எடுக்க சொல்லியா? மற்றவங்களுக்கு தண்ணி கிடைக்கப்படாதுன்னு தானே அவ தண்ணி எடுக்கிறதுக்கு உன்னை அனுப்பியாங்க. போடு போடு, அப்படி போடு. எனக்கு இந்த கேள்வியை பல நாள் கேட்கணும்னு ஒரு ஆசை இருந்துச்சு. சரி, நம்ம கேட்டா நம்மள தப்பா நினைச்சுக்கிடுவாங்களோன்னு கேட்காம இருந்தேன். பிங்கி அப்படிதான் நாக்கப்படுங்கம்மா, என்னென்ன கேளு. பெரிய பொண்ணு, நீ அதுகிட்ட வாயை கொடுத்துட்டு அடக்காத. அது அப்படிதான் பேசும். நீ தண்ணி எடுத்துக்கிட்டு போ. இப்படி என்னத்துக்கு தான் பரமப்படுத்திக்கிட்டு இருக்காளுவளோ தெரியலம்மா ஊருக்குள்ள. அவ்வளோ அப்படிதான் இருக்காளுவே. கருங்கிழவி, வாயை முடிக்கிட்டு சும்மா இருந்துரு, இல்லைன்னா குடங்கிடலாம் பறந்துடும். அம்மா பறக்கம் பறக்கம். யாரு குடம் பறக்குதுன்னு பாப்போம்மா. நாங்க இங்க சோறு கறி பொங்கதுக்கு தண்ணி இல்லாம கிடக்கும். ஆடு மாடெல்லாம் தண்ணி இல்லாம கிடக்கு. இவியல்களுக்கு சும்மா தண்ணி. கிளவி, என் குடத்தையா எட்டி உதைக்க இரு. இப்போ உன் குடம் எங்க பறக்குதுன்னு பாரு. 8 ஊர் தாண்டி பறக்க போது பாரு. ஏலா நெட்ட கொக்கு, குடத்தை கொண்டாளா? ஏன் குடத்தை என்னத்துக்குலாம் எடுக்கா இப்ப நீ? ஏலா, என் குடத்தை எங்கெல்லாம் கொண்டு போட்டா பியாதி எடுப்பா? அந்த ஓட்டுக்கு மேல போய் கிடக்கு பாரு. ஓட்டு மேல போய் எடுத்துக்க. எவ்வளவு தைரியம் இருந்தா என் குடத்தை ஓட்டு மேல பிடிங்கி எரிஞ்சிருப்ப. இரு, நான் உன்னை என்ன பண்றேன்னு பாரு. என் குடத்தை எட்டி உதைக்கும் போது நல்லா இருந்துச்சா? இப்போ உன் குடத்தை மட்டும் தூக்கி எரிஞ்சதை உனக்கு வலிக்குதுல்ல? அதே மாதிரி தானே இருந்திருக்கும் எனக்கும். என்னமே இந்த தெருவுல எவ்வளவு இந்த பைப்ல தண்ணி எடுக்கப்படாது, எவ்வளையும் நான் எடுக்க விட முடியும் பாரு. அப்படியா? பாப்போம் பாப்போம் எப்படி தண்ணி எடுக்க முடியாம போகுதுன்னு நானும் பார்க்க தானே போறேன். சரி, எனக்கு தண்ணி வேண்டாம். நான் மோட்டர் போட்டு என் வீட்டில் நான் எடுத்துக்கிட்டேன். லட்சுமி அக்கா, குடத்தை கொண்டாங்க. உங்க குடத்தை பிடிப்ப வாங்க. எப்படி இன்னைக்கு இந்த கருங்கலவி இந்த பைப்ல தண்ணி எடுக்கான்னு நானும் பார்க்கேன். பெரிய பொண்ணு, குடத்தை மேல இருந்து எடுத்து கொடு. பெரிய பொண்ணு, இதெல்லாம் நமக்கு தேவையில்லாத வேலை. யார என்னமோ சொல்லிட்டு நடக்காவே. நீ ஒம்பாட்டுக்கு உனக்கு வேண்டிய தண்ணியை எடு. நீயும் எல்லாருக்கும் சம உரிமை தானே. பஞ்சாயத்து கொண்டு வச்சிருக்காவே, அவியல் வச்சதுக்கு நம்ம எடுக்க விருப்பப்படுறேன், எடுத்துட்டு போறதுக்கு. அது சொல்லுதுன்னு நம்ம எடுக்காம இருக்கணும்னு என்ன இருக்கு? நீ அந்த குடத்தை மட்டும் கீழே எடுத்து கொடு. நீ குடத்தை கழுவி நீ மறுபடி பிடி. அதுக்கப்புறம் நான் பிடிச்சிக்கிடியேன். இங்க பாரு லட்சுமி, நீ அவளுக்கு சப்போர்ட் பண்ணியது ரொம்ப தப்பு. அவ வீட்டுல தண்ணி இருக்கு. அவ வேணுன்ற தண்ணி அவ வீட்டுல மோட்டர் போட்டு எடுப்பா. நீ உனக்கு தண்ணி இல்லைன்னா நீ எங்க போவா? குடி தண்ணிக்கு காசு கொடுத்துதான் வாங்கணும். ஞாபகம் வச்சுக்க.
தண்ணி இல்லைன்னா லட்சுமி அக்காவுக்கு நான் என் வீட்டில இருந்து ஹோல்ஸ் போட்டு கொண்டு கொடுப்பேன், இல்லைன்னா குடத்துல எடுத்து கொண்டு போய் கொடுப்பேன். நான் கொடுப்பேன் அவியலுக்கு. நான் ஒன்றும் கொடுக்காமலாம் இருக்க மாட்டேனே. உன் கூட்டாளிக்கு நீ கொடுத்துருவ, நாங்களாம் எங்க போறது? தெருவுக்கா போறது? குடத்தை தூக்கிக்கிட்டு? அடாடாடாடா, பிங்கி கிழவியும் பெரிய பொண்ணா முடிய பிடிச்சிக்கிட்டு ஆஞ்சிக்கிட்டு உருண்டு புரண்டு சண்டை போடுவாங்கன்னு பார்த்தேன்னா என்ன பேச்சிலே தான் பெய்யிட்டு இருக்குது. பேச்சுவார்த்தையிலே முடிஞ்சிருமோ சண்டை? நீ எல்லாம் நாசமாதாளா போவா. வாங்கிக்க என் சாபம். அட கருங்கிழவி, கண்ணுக்குள்ள மண்ணள்ளி போட்டுட்டாள. ஐயோ, கண்ணெல்லாம் உறுத்துதே கடவுளே. பிங்கி கிழவி பெரிய மனுஷி தானே, பெரிய மனுஷி வேலை நடந்துக்கிட மாட்டியல. அச்சச்சோ பெரிய பொண்ணு, உனக்கு ஒன்னும் ஆவலையே. ஐயோ போச்சிலா உமா, ஏற்கனவே இருந்த குறகனையும் நொல்ல கண்ணு ஆக்கிருச்சு இந்த பிங்கி கிழவி. ஐயோ, அதுதான் மண்ணதுக்கு எரியுதுன்னா நீ மூஞ்ச காட்டிக்கிட்டா நிப்பா, திரும்ப மண்டியால கிறுக்கி. ஐயோ, அது கண்ணை சிமிட்டுறதுக்குள்ள தூக்கி எரிஞ்சிருச்சுலா. நீ வேற வயிற்றுச்சல கலப்பாத. சரி சரி, பைப்ல தண்ணி போகுது பாரு, பிடிச்சு கொஞ்சம் மூஞ்ச கழுவு சரியாயிரும். ஐயோ, இப்ப தண்ணி பைப்பு எங்க இருக்குன்னு எனக்கு தெரியலையே. வா வா, உனக்கு தண்ணி பைப்பு எங்க இருக்குன்னு காட்டியே. அப்படியே குனிஞ்சு தண்ணியை பிடிச்சு மத்தி மூஞ்ச கழுவு. அங்கதான் குனிஞ்சு அப்படியே தண்ணியை பிடிச்சு கழுவு மூஞ்ச. கட்டையில போற கிளவி இன்னைக்கு செத்து வரும் இந்த பிங்கி என்கிட்ட. நீங்க வயசுல பெரிய மனுஷி தானே, இப்படியா மண்ணள்ளி போட்டு சாப விடுவியே? பாருங்க, அவ கண்ணு முன்னு மூஞ்சி எல்லாம் மண்ணு. ஏன் உனக்கு நான் சாப விடணுமோ? அவ என்ன பண்ணனான்னு நீயும் பாத்துக்கிட்டு தானே இருந்தா. என் குடத்தை ஓட்டு மேல தூக்கி போட்டிருக்கா. இவ யாரு எடுப்பாது மேல யாரு சொல்லு? நான் வீட்டுக்கு தண்ணி பிடிக்காண்டாமா? அப்ப அவ பண்ணது மட்டும் சரியா சொல்லு. நீ சும்மா அவளுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காத பத்துக்க கண்முடிதானம்மா. இந்த தெரு பைப்புனால ஒரே சண்டை தான் வருது. தண்ணி வர்ற அன்னைக்குல அந்த சண்டையை பார்க்க முடிய மாட்டேங்கு. என்ன வீட்டுக்கு வீடு தனி பைப்பு வீட்டுக்குள்ள எடுத்து தரலன்னா ஓட்டு போட முடியும்னு சொல்ல போறேன் பாரு. பக்கத்து ஊர்லலாம் வீட்டு வாசலுக்கு ஒரு பைப்பு போட்டு வச்சிருக்காங்க. இங்கதான் தெரு பைப்புன்னு ஒண்ணு போட்டு வச்சுக்கிட்டு அதுல கடந்து மல்லு கட்ட வேண்டி இருக்கு. வீட்டுக்கு பைப் எடுத்து தர முடிய மாட்டேங்குது. தண்ணி எடுக்க போனவள எங்க காணோன்னு பார்த்தா இங்க தண்ணிய தெருவழியே வழிய விட்டுக்கிட்டு என்ன பண்ணி அளவ தண்ணி பிடிக்காம. இப்போ ஓகேவா பெரிய பொண்ணு? இப்போ கொஞ்சம் பரவாயில்லலா உமா. இங்க பாருலா பெரிய பொண்ணு, இப்போ ஒழுங்கு மரியாதை எனக்கு. நீ ஓட்டு மேல ஏறி எனக்கு என் குடத்தை எடுத்து கொடுக்க, இல்லாட்டினா உனக்கு மரியாதை இல்லாமா. குடத்தை தானே எடுக்கணும், எடுத்து தந்துட்டா போச்சு. ஏலா ஏலா, என்ன பண்ற? கொஞ்சம் பொறுங்க, குடத்தை எடுக்காண்டாமா. ஏலா ஏலா, நீ கீழே இறக்கி விடலா. என்ன பண்ண போறா? போ அந்தால. கருவாடு கணங்க ஓட்டு மேல கடந்து நல்லா காய், அப்பதான் காக்கா வந்து கவிட்டு போறதுக்கு நல்லா இருக்கும். பெரிய பொண்ணு, நீ என்ன பண்ணி வச்சுக்கிட்டு இருக்க? எக்க அதெல்லாம் இப்படிதான் பண்ணணும், ரொம்ப ஓவரா போய்கிட்டு இருக்கு. இருந்தாலும் நீ பண்றது பெரிய தப்பு பெரிய பொண்ணு. என்னமோ பரன்ல தூக்கி அண்டாவை குண்டாவெல்லாம் தூக்கி எரிய கிடங்க, அதை தூக்கி இப்படி ஓட்டு மேல தூக்கி எரிஞ்சிட்டு அந்த பொம்பளைய ஏதாவது கேஸுக்கு ஆயிட போகுது. மோவன் ஊர்ல தான் கிடக்கா, பாத்துக்க. அந்த சூனியக்கார கிழவிக்கு இதெல்லாம் தேவைதாங்க. அதெல்லாம் கேஸ் வச்சாங்க கொண்டு போனாங்கன்னா பாத்துக்கிடலாம். என்ன நடக்குதுங்க? அடிபடி சண்டை நடந்திருக்கும் போல இருக்கு. கிளவியத்துக்கு பறக்க விட்டுட்டாள் வேலை. இனிமேங்க தண்ணி விட்டிக்க வரப்படாதுன்னு முடிவு பண்ணிட்டேன். போ ஏ காத்து மேல, ஏ காத்து சைட்ல, இப்ப பிங்கி கிளவி ஓட்டு மேல. ஏ ஜாலி ஜாலி. ஐயோ செத்தேன். இவ ஏன் இப்ப குப்பரை விழுந்து கிடக்கா இப்படி மண்ணை கவிக்கிட்டு? ஐயே உமா மாமியாரு இதுதான் மீச்சு தள்ளி சாக்கம். இப்போ வீட்டுல ஒரு சொட்டு தண்ணி கிடையாது, தண்ணி பிடிச்சிட்டு வானா இங்க நின்று கதை விட்டுக்கிட்டு நிக்கா. கிளவிய தூக்கத்தில் இன்னைக்கு காலங்காத்தாலே ஒரு மிதி மிதிச்சிட்டேன். அந்த கோவத்தை இங்க காட்டிருச்சு. வர வர இந்த தண்ணி பைப்புக்கு வரையே பயமா இருக்கு. நான் உப்பு தண்ணியே எடுத்து புழங்க போறேம்மா. எனக்கு தண்ணியே வேண்டாம், நான் போறேன். முத ஆளா நான் தான் தெரு பைப்புல குடம் வைக்க வந்தேன். என் குடம் குப்பையில கிடக்கு. இவ்வளோலாம் தண்ணி பிடிக்கணும் அடிப்படி சட்டை போட்டுட்டு கிடக்காலும் இவ வாய் பார்த்துக்கிட்டு நிக்கா. யாருமா சொன்னா? யாரு முத தெரு பைப்புல குடம் வச்சது? வேற யாரு? நான் தான் குடத்தை எடுத்துக்கிட்டு வந்தேன். தண்ணி பைப்பு தெரு பைப்புல குடத்தை போடியதுக்கு. இப்ப என் குடம் அங்க தூர பறந்துக்கவே கிடக்கு. நீங்கள் எல்லாம் தண்ணி பிடிச்சிட்டு அடக்கிய. அப்ப நான் எப்ப பிடிக்கிறது? லைன் போட்டவா? நானும் நேரம் ஆகி போச்சுன்னு அவளை அடிச்சு பத்தி விட்டு போய் தண்ணியாவது எடுத்துட்டு வரலாம், கோலம் தான் போட தானே நான் அவளை அடிச்சு பத்தி விட்டா அவங்க வாயை பத்திக்கிட்டு இருக்கா தண்ணி பிடிச்சிட்டு வராம. தெரு பைப்புல நான் தண்ணி கூட வைக்க வரும்போது ஒருத்தரும் கிடையாது. நான் வச்சதுக்கு அப்புறம் தான் நீங்க வந்திய, நான் பார்த்தேன். ஓஹோ, அப்ப பியாய் கணக்கா பல்ல காட்டிட்டு நின்னது நீ தானா? இது வேறயா? இந்த கருங்கிழவிய பகல்ல பார்த்தாலே 10 ஊர் தாண்டி ஓடும் பியாயி. இதை கொண்டு போய் ராத்திரி போய் பார்த்தா பியாயின்னு பயமாதான் இருக்கும். இதை பார்த்துட்டு தான் இந்த கிழவி பயந்தடிச்சு ஓடி இருந்துச்சா? பியாய் இறஞ்ச மாதிரி இருக்கும்போதே நினைச்சேன். அதுக்கு நீங்க என்னைய பார்த்து பயந்தீங்கன்னா அதுக்கு நான் என்ன பண்றது? நான் தான் கொண்டு வந்து வச்சேன். நான் தான் லைன் பிடிக்கணும். நான் என்னையவே பிடிக்க விடாம அங்க சண்டை போட்டுக்கிட்டு இருக்காளுவே.
நீ தண்ணி பிடிக்கலங்கிறத நான் நம்பணும். பக்கத்துல ஊட்ட வச்சுக்கிட்டே நீ பிடிக்காமலா இருந்திருப்பா. நீ அப்பயே 10 குடம் பிடிச்சிருப்பா. எனக்கு தெரியாதுன்னு நீ முணுக்காத. இங்க பாரு, தேவையில்லாம பேசாத. நான் இவ்வளவு நேரம் ஆகி 5 குடம் தான் பிடிச்சிருக்கேன். 2வது லைன் இனிமே தான் பிடிக்கணும். அதுக்குள்ள நான் இந்த வளர்ந்த மாடு என்கிட்ட சண்டைக்கு வந்துட்டா. என் குடத்தை எட்டி உதச்சி. ஆமாம், நான் தானே எட்டி உதைச்சேன். குட்டகாளி, இன்னும் காலை சுற்றி கரகரன்னு பிடிச்சி சுற்றி எங்கேனா கரைக்கி எரிஞ்சிருவேன் பார்த்துக்க. நீங்களே பிடிப்பியல பிடிக்காம இருந்தாலும் ஒளிவியல. நான் இன்னும் ஒரு லைன் கூட பிடிக்கல, ஒரு குடமும் பிடிக்கல. நான் தான் பிடிப்பேன். அட, அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஓ மருமவ வந்து இங்கே தானே உட்கார்ந்துருந்தா இவ்வளவு நேரம். அவ அப்ப பிடிக்க வேண்டியது தானே. அவ்வளவு கூட்டாளியோ கூட சண்டை போட்டு இனிமே நான் தான் பிடிக்கணும், நான் தான் பிடிப்பேன், நான் பிடிச்சிட்டு தான் விடுவேன். அதெல்லாம் எனக்கு தெரியாது, நான் தான் பிடிப்பேன். அதெல்லாம் எனக்கு தெரியாது, நான் தான் பிடிப்பேன். பிடிச்சா நானும் குடத்தை எட்டி உதைப்பேன். எல்லாருக்கும் என்னைய பார்த்தா எப்படி தெரியுது? இன்னைக்கு நான் உங்களை சும்மா விட மாட்டேன் பாருங்க யாரையும். ஏன் முடியவா பிடிக்க? நான் சும்மா விடுவேன உன்னைய? உன் பரட்டை இன்னைக்கு ஆஞ்சி எடுக்க பேரு. அட, பேய்க்கும் சண்டை. அத ஊரே வேடிக்கை பார்க்குது. ஏலா, மூஞ்சில பரண்டாத சொல்லிட்டேன். ஏன் மூஞ்சியா பரண்ற? இரு, உன் மூக்க பஞ்சர் பண்றேன். அடடா, நம்ம சண்டையை விட இந்த சண்டை சூப்பரா இருக்கே. ஏலா, அவன் மாமியாரை பிரித்து விடு. 2 கிளவியெல்லாம் அடிப்படி சண்டையை போட்டு கடைசியில் செத்துக்கித்து போப்புதுவே. 2ல எது செத்தாலும் நமக்கு தான் லாபம். விடு. சண்டை உடைய போகுது. யாரட மண்டை என்ன முடிய மட்டும் பிடிச்சு ஆஞ்சிக்கிடுறீங்க? கல்லதிக்கு மண்டையில போடுங்க. யாரு இதுல பெரிய வீரி சூரியன்னு தெரியாண்டாமா? என்னலா WWF பார்க்க மாதிரி வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க? உன் மாமியார் சண்டை போடியத? ஆமா, வேற என்ன பண்றது? இதை போய் நம்ம பிடிச்சோம்னா இது பிடிக்கிற சாக்குல அது நம்மளை எட்டி உதைச்சுவிடும். தேவையாது நமக்கு. நம்ம வேடிக்கை பார்ப்போம். இது கூட நல்லா தான் இருக்கு. அடடா, என்ன உருண்டை அங்க பிரதட்சணம் பண்ணி பக்கத்து தெரு வரைக்கும் போகுதுவே. சவுதிக்குள்ள கடந்து பண்ணி கணக்க உருண்டுட்டு கிடந்துச்சுவே இவ்வளவு நேரம். இப்ப கிளம்பிருச்சுவே பக்கத்து தெருவுக்கு உருண்டு. இன்னும் இந்த தண்ணி பைப்பு எத்தனை பேரை காவு வாங்க போதோ தெரியல. எம்மா, என்ன தண்ணி எடுக்க போனவா வெறும் குடத்தோட வார? தண்ணி எடுக்கலையா? தண்ணி போயிட்டா என்ன அதுக்குள்ள? இல்லலா, அங்க தண்ணி அப்படியே தெருவிலேயே வீணா போயிட்டு அடக்கு. அங்க அவ்வளவு சண்டை போட்டு தீர எல்லாம் உள்ளகிட்ட கடந்து அங்க உடச்சிட்டு அடக்காளுவ மண்டைய அடிப்பிடி சண்டை போட்டு. அந்தால என்னனையும் போங்கன்னு எனக்கு தண்ணியே வேண்டான்னு வந்துட்டே வெறுங்குடத்தோட. பெய் அங்க கோயில் பக்கத்துல கிடக்க பைப்ல போய் தண்ணி பிடிச்சிட்டு வரியாடே. உப்பு தண்ணி கூட இருந்தாலும் பரவாயில்ல, தொட்டில ஊத்தி போடுவோம். ஏம்மா, உப்பு தண்ணி என்னத்துக்கு? அதுல குளிச்சனா மண்டையில இருக்க முடியெல்லாம் கொட்டி போகுமே. வேற என்ன பண்றது? நல்ல தண்ணி எடுக்கலான்னு போனா தான் அவ்வளவு சண்டை போட்டுட்டு அடக்கல்வல. நான் ஒரு லைன் அதை 5 குடம் தண்ணி பிடிச்சி வச்சிருக்கேன். அதை குடிக்கிறதுக்கு சமைக்கிறதுக்கு காணோம். இப்போதைக்கு வேற மச்சத்துக்கு குளிக்க, துணி துவைக்க, வேற வீடு துவைக்க, இந்த மாதிரி தான் புழங்கிறதுக்கு தண்ணி தேவைப்படும். அந்த தண்ணி தான் வேணா நம்ம இங்கே உப்பு தண்ணி எடுத்துக்கிடலான்னு வந்துட்டேன். ஏம்மா, அவ்வளோ சண்டையா என்ன? சத்தமே கேட்கலையே. சண்டைன்னா நான் ஓடிந்து பார்க்க வந்துருப்பேன். இப்போ சண்டை நடக்குதா? நான் போய் பார்க்க போறேன். ஏலா, சும்மா விடலா, அங்கெல்லாம் போகக்கூடாது. என்னைக்கு இவ்வளோ போலீஸ் கேஸ் ஆக்க போறாள் தெரியல. மண்டையை உடச்சிக்கிட்டு. ஏம்மா, இப்போ யாருக்கும்மா சண்டை? வேற யாரு? இந்த பிங்கி கிழவிக்கும் பெரிய பொண்ணுக்கும் தான் சண்டை. பிங்கி வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்கணும்ல. ஓ, கருங்கிழவியா? அதுக்கு வாயும் சும்மா இருக்காது. என்னவா அதுக்கு? அதை பெரிய பொண்ணு தூக்கி பறக்க விட்டுட்டா. அது ஓட்டு மேல கிடக்கு. இறங்கிச்சா இறங்கலையா தெரியல. நான் வந்துட்டேன். ஐயோ, ஓட்டு மேலையா? பெரிய பொண்ணத்தை ஒரே கறக்கா கரைக்கி தூக்கி எரிஞ்சிட்டாவளா கிளவிய? உயிரோட இருக்கா போச்சா? சும்மா இருல. நீ வேற இந்த தண்ணி மட்டும் போய் எடுத்துட்டு வா. நான் போய் காலையில சாப்பாட்டுக்கு என்ன வேலை பார்க்கணும் போய் பார்க்கேன். என்னத்தை செய்யன்னு இருக்கு. காலையில மாவும் அரைச்சது முடிஞ்சு போச்சு. சேமியா கிமியா ஏதாவது கிடக்கான்னு பார்க்கேன். எம்மா, கஞ்சி கிடக்கும்ல, துவையல் மட்டும் அரைச்சிதாமோ. நேரத்துல பருப்பு கறி இருக்குல்ல, அதுக்கும் துவையலுக்கும் சூப்பர் காம்பினேஷனா இருக்கும். ஆமா, கஞ்சும் பருப்பு கறியும் கிடக்குது. அப்ப நான் கொஞ்சம் துவையல் மட்டும் அரைச்சி தரட்டுமா? தின்னுக்கிடுவியலா? அட, துவையல் போதம்மா, அமிர்தமா இருக்கும் பிறந்த சாப்பாடு காலையில கஞ்சிக்கு. அதை சாப்பிட்டுக்கிடுவோம் நாங்க. எங்களுக்கு அது போதும். சரி, அப்ப அந்த குடத்தை பிடினா அந்த சந்தியாலையும் ஒரு குடத்தை கொடுத்து அனுப்புறேன். 2 தடவை மாறி மாறி கொஞ்சம் தண்ணி எடுத்து கொண்டு தொட்டியை நிறச்சி போடுங்க. இப்ப இனிமே அப்படிதான் எடுக்கணுமா தண்ணி? ஆமா, இனிமே போற பார்க்க பார்த்தா உப்பு தண்ணியை தான் பிடிச்சி இனிமே குளிக்க எல்லாம் இதுக்குதான் பண்ணணும் போல இருக்குது. பஞ்சாயத்துல அடுத்த தடவைலாம் வீட்டுக்கு பைப்பு போட்டு தரலன்னா அதுக்கப்புறம் ஓட்டு போட முடியும்னு சொல்ல போறேன். அதை சொல்லு. சரி, வாய்க்கு பிள்ளைக்க கூட வீட்டுல தண்ணி கிடையாது. போய் எடுத்துட்டு வா, ஓடு.